வணக்கங்க. எல்லாம் வல்ல அந்த இறைவனின் ஒருவனாகிய நம்ம சென்னிமலை முருகன் எல்லாத்துக்கும் அருள் புரிஞ்சு, எல்லாத்துக்கும் நல்வழி தந்து, எல்லாத்துக்கும் அருட்செல்வம், பொருட்செல்வம், மன வலிமையெல்லாம் கொடுத்து எல்லோரும் நீடூழி வாழ வைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல மீண்டும் அந்த சென்னிமலை முருகனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேங்க. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை கொண்டு ஜோசியார்ட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு உங்கள் பையனுக்குங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒன்றும் பெருசாக முன்னேற்றமே தெரியலைங்க. வரக்கூடிய அந்த பொண்ணுனால், மணமகள்னால், உங்கள் மருமகள்னால் ஓகோன்னு வரப்போகிறானுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் ஜாதகம் அப்படி இருக்குங்க. அப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் பையனோட வளர்ச்சி ஓகோன்னு இருக்க போதுங்க, தைரியமாக கல்யாணம் பண்ணி வைங்கோ அப்படின்னு சொல்லி ஜோசிகார் சொல்லுவாங்க. அப்படி சில பெண்கள் அவங்க வீட்டு மருமகளாக வந்ததுக்கப்புறம், தன்னுடைய பையனுக்கு மனைவியாக வந்ததுக்கப்புறம் அவங்க வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து படு வேகமாக வளர்ந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான மகாலட்சுமி கடாட்சமுடைய பெண்கள் சில பேர் இருக்கிறாங்க. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம். பட் அந்த மகாலட்சுமி கடாட்சம் இருக்கக்கூடிய பெண்களில் இந்த 3 ராசிக்காரங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. அவங்க வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சா அவங்க ஹஸ்பண்டு ஓஹோன்னு வளர்ந்துருவாங்க. அப்பேற்பட்ட 3 ராசிக்காரங்க யாருங்க பார்க்கணுங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கங்களேன். இது பொதுவான பலன். மற்ற ராசிக்கார பெண்கள் ராசி இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிடப்படாது. பெண்கள் எல்லாமே மகாலட்சுமியை சேர்ந்தவங்க தான், மகாலட்சுமி வம்சத்தில் வந்தவங்க தான் அனைத்து பெண்களும். இருந்தாலும் சில பெண்கள் அந்த கணவனுக்கு உட்பட்டு வர்றப்போ பேர் அதிர்ஷ்டசாலியாக உருவெடுத்துடுறாங்க. அப்பேற்பட்ட 3 ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி ரிஷபராசிங்க. ரிஷபராசி பெண்கள் எப்பவுமே உலக இன்பங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கார்ல, அந்த சுக்கிரன் ஆதிக்கத்தினுடைய ஒரு தலைமை பண்பு மிக்கவங்களா பிறந்தவங்க. சுக்கிரன் எப்பவுமே பவர்ஃபுல்லுங்க, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுங்க. அந்த உலக இன்பங்களுக்கு அவர் தான் சீஃபுங்க. அப்பேற்பட்ட சீஃப் சுக்கிரன், அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் ரிஷபராசி. ஆண்களுக்கு ஒரு சைடான பலன் இருந்தால் கூட பெண்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு லக்கியஸ்ட் பெண்கள் இந்த ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவர்கள் இருக்கும் இடத்துல எப்பவுமே செல்வ செழிப்புக்கு பஞ்சம் இருக்காது. எப்பவுமே மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டாங்க. காலடி எடுத்து வச்ச இடமே ஒரு செல்வ செழிப்பான பூமியா, செல்வ செழிப்பான வீடா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து தன்னுடைய கணவனுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்குவாங்க. வாரி வாரி வழங்குவாங்கன்னா லாட்டரி சீட்டு வானா உருவமான கேட்கக்கூடாதுங்க. அவங்க செய்ய தொழில், அவங்க செய்கிற வேலை, தொழிலாக இருந்தால் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும். வேலையாக இருந்தால் அதுவும் கொஞ்சம் ப்ரமோஷன் கிடச்சி அது மூலிமா கொஞ்சம் இன்கம் அதிகம் வரும்னு வச்சுக்கல. இப்படி செல்வ செழிப்புக்கு வழிவகுக்கக்கூடிய ரிஷபராசி பெண்களை ஒரு கணவன் மனைவியாக அடைஞ்சிட்டான்னு வச்சுங்களேன், அவன் வாழ்க்கையில் செல்வத்துக்கும் மன வலிமைக்கும் பஞ்சமே இருக்காதுன்னு வச்சுங்களேன். அவங்க அப்பேற்பட்ட பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு பேர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பொதுவான பலனில் வந்திருக்குதுங்க. இந்த ராசி பெண்களுக்கு பொதுவாகவே அதை இயல்பாகவே ஒரு நிதியை ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை எப்படி ரெட்டிப்பாக்கலாம், எப்படி மல்டிபிள் பண்ணலாம், பேங்க்ல போடலாமா இல்லை வெளியில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு டபுள் மடங்கு பண்ணலாமா அப்படின்னு ஒரு அறிவு பிறந்ததுலேருந்தே இருக்குன்னு வச்சுங்களேன். நிதி மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. அந்த நிதி மேலாண்மை அறிவு இந்த ரிஷபராசி பெண்களுக்கு பிறப்பிலேயே இருக்கும். வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க. தனக்குன்னு வந்தாட்டா அது எப்படி இரட்டிப்பாக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. அப்புறங்க இதே போல் ஒரு பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், ஒரு பணம் வந்ததுன்னா அதை தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுக்கு தடுத்துருவாங்க. பணம் வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவை குறைச்சாவே அந்த பணம் அப்படியே நம்மகிட்ட தங்கிக்குங்க. அப்பேற்பட்ட தங்க வைக்கக்கூடிய சக்தி இந்த ரிஷபராசி பெண்களுக்கு மற்ற ராசி பெண்களோட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால ரிஷபராசி பெண்கள் எல்லாமே மகாலட்சுமியின் கடாட்சம். அவங்கள ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா முக்கியமாக மகாலட்சுமியே வா உனக்காக தான் இந்த வீட்டில் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வரவேற்பாளுங்களாமா. அப்பேற்பட்ட ராசியுடைய பெண்கள் தான் ரிஷபராசி பெண்களுங்க. அடுத்த ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிங்க. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி இந்த ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் வசீகரமான, ரொம்பவும் அழகான தோற்றமும், ரொம்ப மென்மையான மற்றும் அன்பான குணம், கேரக்டர் அது ரொம்ப முக்கியங்கள. பணத்தை விட இது ரொம்ப முக்கியங்க. அன்பான, வசீகரமான, ரொம்ப மென்மையான ஒரு உருவம் கொண்ட பெண்களாக இருப்பாங்க. குணநலங்கள் டாப் கிளாஸுங்க. இப்போ ஏற்பட்ட பெண்கள் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்ல அந்த ஹஸ்பண்டுங்க. இதெல்லாம் கடவுளுடைய அருள் தாங்க. போன ஜென்மத்தில் அந்த ஹஸ்பண்ட் செஞ்ச புண்ணியங்க, அந்த குடும்பமே செஞ்ச புண்ணியங்க. அப்பேற்பட்ட இந்த கடகராசி பெண்கள் காலடி எடுத்து வச்சான்னு வச்சுங்களேன், வந்தால் அவங்களுடைய துணை அதாவது கணவனுக்கு எல்லற்ற மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. மகிழ்ச்சினா என்னங்க? குடும்ப மகிழ்ச்சி,
தன்னுடைய அந்தரங்க மகிழ்ச்சி, அப்புறம் பணவரவு, தனவரவு, இதில் எல்லாமே வாரி வாரி கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த 3 மகிழ்ச்சி ஒருத்தருக்கு, ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டா அப்புறம் அதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவனுக்கு சொர்க்கமே அந்த ஊடு தானுங்க, அந்த மனைவி தானுங்க. அப்பேற்பட்ட மனைவி தானுங்க இந்த கடகராசி பெண்கள். அப்புறங்க திருமணம் இந்த பலன் இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செஞ்ச ஆண்களுக்கு நிதி நிலைமையில என்னைக்கும் கீழே போக மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் இந்த ராசி பெண்களுக்கு புகுந்த வீட்டை செல்வத்தால் நிரப்பிடுவாங்க. தைரியமாக இருக்கலாங்க. காசு கொஞ்சமாக இருந்தால் கூட அதை எப்படி இன்னும் கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு அந்த ரிஷபராசி பெண்கள் போலவே கடகராசி பெண்களும் போட்டி போட்டுக்கிட்டு காசை நிரப்புறதுல வல்லமை மிக்கவர்கள். அந்த அளவுக்கு சந்திரன் உறுதுணையாக இருப்பான். சில பேர் சொல்லலாம், நான் அந்த ராசி தானுங்க, ஆனால் டெவலப் இல்லையே அப்படின்னு. உங்கள் ஜாதகத்தில் சில இடைஞ்சல்கள் இருக்கலாம், அதனால தடங்கள் இருக்குமே தவிர பொது பலனில் பார்த்தா ஆகா ஓஹோன ராசி தானுங்க இந்த கடகராசி பெண்கள். அப்புறங்க இவங்க பிறப்புலேயே அதிர்ஷ்டமான பிரிவிங்க. மற்ற 12 ராசியை விட பிறப்புலேயே அதிர்ஷ்டம் அப்படின்னா இந்த கடகராசி பெண்கள் தானுங்க. இவர்கள் கணவனுக்கு மகாலட்சுமியுடைய ஆசி, எப்படி கடவுள் நல்லா இருப்ப, உன் தொழில் நல்லா இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையும் வீடும் சிறக்கும் அப்படின்னு மகாலட்சுமி டைரக்டாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்களோ அதுபோல மனைவி மகாலட்சுமியாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனால் கடகராசி பெண்கள் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் நினச்சா தான் அந்த குடும்பமே டெவலப் ஆகும். நீங்கள் வந்ததுனால தான் அந்த குடும்பமே டெவலப் ஆகிருக்குது. நீங்கள் வள்ளின்னு வச்சுங்களேன், அந்த குடும்பம் இன்னும் கீழே போயிருக்கு. அதை புரிஞ்சுக்கோணுங்க. கணவன் கூட்டம் கடகராசி பெண்கள் மகாலட்சுமி மேலே பூஜிக்கோன்னு வச்சுங்களேன். அப்படித்தான் பொது ராசி மேலே சொல்கிறாங்க. அடுத்ததுங்க சிம்மம். இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாருங்க? சூரியன். சூரியன் என்ன பண்ணும்? அப்படியே பளீர்னு வெளிச்சத்தை கொடுக்கும், தீமையை சுட்டரிச்சிடும், நன்மை மட்டுமே அந்த ஏரியாவில் இருக்கும். அந்த சூரியன் இல்லாத, அந்த வெளிச்சம் இல்லாத உலகம் இருண்டு போயிடும். அதுபோல தான் இந்த சூரிய ராசி இருக்குல்ல, அந்த சூரிய ராசியில் அந்த பெண்கள் அந்த வீட்டுக்கு வந்தால் வீடே பிரகாசமாக இருக்கும். அது வரைக்கும் இருட்டாக இருந்த அந்த வீடு, அந்த மகாலட்சுமி, அந்த மருமகள் சூரிய வம்சத்தோடு உள்ளே வர்றப்போ அடடடா ஜெகஜோதியா ஜொலிக்கும். அப்படிங்கிறது இந்த ராசி பெண்களுக்கு உண்டான ஒரு கை ராசின்னு வச்சுக்கங்களேன். இந்த ராசி பெண்களுக்கு தலைமைத்துவம், அதாவது ஹெட்னு சொல்கிறாங்களே, மற்ற 2 ராசியை விட தலைமைத்துவம், எதையுமே தலைமை எடுத்து அதை நிர்வாகம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பாங்க. இயல்பாகவே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க, கவலைப்படாதீங்க, நாம் இருக்கோம், கடவுள் இருக்கார், சென்னிமலை முருகன் இருக்கா, எல்லாம் நம்மளை வழி நடத்துவான் அப்படின்னு தன்னம்பிக்கை, வலிமை இதெல்லாம் சேர்ந்து தன்னுடைய கணவனுக்கு எந்த சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை கொடுப்பாங்க. சுயமரியாதையை யாருக்கும் விட்டு தர மாட்டாங்க. பாருங்க, எங்கள் குடும்பம், எங்கள் மாமியாயா, எங்கள் மாமனார், எங்கள் கணவன், ரைட்டா, இதை பற்றி யாரும் குற்றம் சொல்லாதீங்க, எங்களுக்கு எப்படி பண்ணாலும் தெரியும் அப்படின்னு தங்களுடைய சுயமரியாதையை விட்டு தராத ஒரு அருமையான கேரக்டர் இருக்கக்கூடிய ராசி தானுங்க இந்த சிம்ம ராசி பெண்கள். இந்த ராசி பெண்களுக்கு திருமணத்துக்கு முன்னே கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் திருமணத்துக்கு பின்னால் தன்னுடைய கணவனுடைய அதுக்கு மேட்சான ராசியும் சேர்றப்ப பார்த்தீங்கன்னா அதிகமான மகிழ்ச்சி, மன அமைதியான வாழ்க்கை, அப்படியே பரிசை வாரி வாரி வழங்குவாங்க. இன்பமும் துன்பமும் கலந்து வந்தால் கூட இன்பம் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொது பலனில் வந்திருக்குதுங்க. இவர்களின் கணவர் இவர்களை அடைந்த பின்பு, அதாவது கணவர் உனக்கு கஷ்டம் இருந்தால் கூட இந்த சிம்மராசி பெண்கள் திருமணமாகி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையில், செல்வ செழிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு லெவலில் ஆகா ஓகோன்னு கொடிகட்டி பறப்பாங்க. அதனால் இந்த சிம்மராசி பெண்கள் வீட்டுக்கு வந்தாவே சுபிச்சம் மேலோங்கி இருக்கு அப்படிங்கிறத பொது பலன். இந்த ரிஷபம், இந்த கடகம், இந்த சிம்மராசி பெண்கள் நமக்கு, அதாவது உங்களுக்கு ஒய்ஃபாக வந்தால் அவங்க சில கஷ்டங்கள் நமக்கு இருந்தால் கூட அதை பெருசு பண்ணக்கூடாது. அவங்களாம் மகாலட்சுமியினுடைய இன்னொரு உருவம்னு வச்சுக்கங்களேன். மற்றவங்களாம் பெண்கள் மோசமாக நினச்சிக்காதீங்க, அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது. இந்த பொது பலனில் இந்த 3 பேரும் ஆகா ஓஹோ அதிர்ஷ்டசாலின்னு வச்சுக்கங்களேன். மற்றவங்கெல்லாம் சென்னிமலை முருகனை மனசார வேண்டிக்குங்க. அவங்களும் இது போல மகாலட்சுமியாக உருவெடுத்து போகிற குடும்பத்துக்கு ஆகா ஓகோன்னு செல்வ செழிப்போட மன மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது சென்னிமலை ஆண்டவன் எல்லாத்துக்கும் வழி வைப்பானு. போயிட்டு விட்டுங்களா, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது எப்படி கருத்தில் எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க, ரைட்டுங்களா. போயிட்டு வரேங்க, நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ. மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற நம்ம சேனலுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ரைட்டுங்க.